Hi friends, welcome back to MR Info Plus. நான் உங்கள் மது. kinemasterல தமிழ் ஸ்டைலிஷான fonts எப்படி யூஸ் பண்றது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம சிம்பிளா அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்றது பார்க்கலாம். தமிழ் fonts வந்து zip ஃபைலா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போலாமா? ஃபைல் மேனேஜர் போயிட்டு zip ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆன தமிழ் ஃபாண்ட் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மோர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, டீகம்ப்ரஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ தமிழ் ஃபாண்ட்டுக்கான ஃபோல்டர் நேம் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. .ttfன்னு வருது பாருங்க நேம் பக்கத்தில், அது எல்லாமே ஃபாண்ட்ஸ் தான். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டும் ஆடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடியோவில் சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது என்ன சாங்கோ அந்த லிரிக்ஸை டைப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா WF ஃபாண்ட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லாட்டின் டிஃபால்ட்டான ஃபாண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. டாப்பில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஃபாண்ட்ஸை டீகம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா செலக்ட் ஆல்னு கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா செலக்ட் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. .ttfன்னு இருக்கிற ஃபாண்ட்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இதில் MSF இருக்குது, மிஸ்ஸிங்னு வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கொடுத்துருங்க. இதில் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லாட்டின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண தமிழ் ஃபாண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு மை ஃபாண்ட்ஸ் என்ற ஃபோல்டரில். இதில் உங்களுக்கு பிடிச்ச சில ஃபாண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதை டெலிட் கூட பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி உங்கள் லிரிக்ஸ்க்கான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்க. தமிழ் ஃபாண்ட்ஸை சேஞ்ச் பண்ணால் மேலே WA ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மை ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு வேறு எதனா தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வேணுன்னா ஸ்டோக் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண லிரிக்ஸ்க்கு அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் லேயரை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸுக்கான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்து கொடுக்குற டெக்ஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா உங்கள் லிரிக்ஸ்க்கு வேறு ஃபாண்ட்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் லிரிக்ஸ்க்கு வந்து 2 லேயராக இருக்கும். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லிரிக்ஸ்க்கு வந்து 2 லேயர்ஸ்க்கும் வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அனிமேஷன் போனீங்கன்னா அதில் வைப் ரைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லிரிக்ஸ்க்கான அனிமேஷன் கிரியேட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு MR Info Plus சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.